ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருக்கார்த்திகை மினி விலாக் பார்க்கலாம். முதலையே திரளி கொழுக்கட்டைக்கு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டையை வேக வச்சுட்டேன். கார்த்திகை அப்பம் பண்ணலான்னு அத்தை அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்ல ஒன்று ஒன்றா நானுமே ரெடி பண்ணிட்டேன். ஊற வச்ச பச்சரிசி, வெள்ளை உளுந்து, பனானா, வெல்லம், தேங்காய், நெய் இதெல்லாம் போட்டு ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை அப்பம் மாதிரி விடணும். பட் ரவுண்டாக இல்லாமல் இந்த பனியாரம்லாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி பெருசாக விடணும். கொஞ்ச நேரத்திலேயே அது நல்ல பூரி மாதிரி உப்பி வரும். பட் நம்ம இதில் சோடா உப்பு எதுவுமே போட மாட்டோம். ஆனால் நல்ல ஃப்ளஃபியாக வரும், பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸுமே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. கார்த்திகை அன்னைக்கு நிறைய ஒர்க் இருந்தனால என்னால் டீட்டெயில் ரெசிபி எடுக்க முடியல. அத்தைக்கிட்ட இன்னொரு நாள் மெஷர்மெண்ட்டோட கேட்டு கண்டிப்பாக இதோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. திருக்கார்த்திகைக்கு கண்டிப்பாக அரிசி மாவில் மஞ்சத்தூள்லாம் போட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கதவுல எல்லாம் கை வைக்கிறது வழக்கம். நீங்களும் உங்கள் சைடு இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இவ்வளோ வருஷம் நான் தான் வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் அதை சொன்னதுமே மாறனுக்கு பயங்கர ஆசை வந்துருச்சு. அதனால எல்லா டோர்லையுமே அவன் தான் கை பதிச்சிருந்தான். இந்த ஒர்க் எல்லாம் முடிக்கவும் கரெக்டாக திருவண்ணாமலையிலையும் தீபம் ஏற்றினாங்க. அங்கே தீபம் ஏற்றின உடனேயே வீட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு வீட்டை சுற்றி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூமில், பால்கனி எல்லா இடத்துலையுமே விளக்கேற்றி வச்சுட்டோம். மேலே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே போவோம். அத்தை பூஜை ரூமில் இருக்கக்கூடிய மிச்ச ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. மற்றபடி வீட்டை சுற்றி விளக்கு வைக்கிறது, ஸ்டார் கேஸில் அங்கெல்லாம் மட்டும் விளக்கு வைக்கிறது பெண்டிங்கிறது, அதை நான் மாறன்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். விளக்கெல்லாம் வீட்டை சுற்றி வச்ச பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் இந்த விளக்கெல்லாம் ஏற்றி அந்த வெளிச்சத்தில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பட்டாசு விட்டுருந்தோம். எப்பயுமே தீபாவளிக்கு வாங்குற பட்டாசு திருக்கார்த்திகைக்காக கொஞ்சம் எடுத்து வைப்போம். அந்த பட்டாசு தான் விட்டுருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பு சாமி ஊர்வலம் வந்தது. இது திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் வந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் உள்ள சாமி தான் ஊர்வலம் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் திருக்கார்த்திகைக்கு இந்த மாதிரி ஊர்வலம் வரும். நல்லபடியாக சாமி தரிசனத்தோட இந்த வீடியோவுமே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மீட் இன் another video. டாடா, பை.